அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். உலக மகா உத்தமர்களான வெற்றிக்குமரன், புகழேந்தி, இசக்கி கார்வண்ணன் போன்ற முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு அண்ணன் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைஞ்சிருக்கிறாங்க. ஒற்றை தீர்வாக தமிழ் தேசிய பாதையில் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற அண்ணன் திருமாவளவன் தலைமையிலான வாழ்வுரிமை கட்சி அண்ணன் திருமாவளவன் தலைமையிலான வாழ்வுரிமை கட்சி சார் ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் அண்ணன் திருமாவளவன் தலைமையிலான வாழ்வுரிமை கட்சியில் இணைவது என்று முடிவெடுத்து அண்ணன் வேல்முருகன் அவருடைய தலைமையிலான வாழ்வுரிமை கட்சியில் இணைவது என்று முடிவெடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகின்றோம். இன்று முதல் நாங்கள் அந்த கட்சியில் இணைந்து பயணிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? இது எதிர்பார்த்த ஒண்ணுதான். ஆனா நமக்கு வர கேள்வி என்ன அப்படின்னா, இத முதல்லயே செஞ்சிருக்கலாமே. எதுக்காக தேவையில்லாம தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி தமிழ் தேசியத்திற்காக போராட போகிறோம், தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்த போகிறோம் அப்படின்னு எல்லாம் வெட்டி வாய் சவடால் அடிச்சுட்டு கடைசியில அண்ணன் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் இணையணும். இத முதல்லயே செஞ்சிருக்கலாமே, அவ்வளவுதான் நம்முடைய ஒரே ஒரு எளிமையான கேள்வி. இப்ப நேரடியா திமுகவுல போய் சேர்ந்தா யாரு சொல்லி நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகணும், யாரு சொல்லி அண்ணன் சீமான பத்தியும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் தப்பு தப்பா பேசணும் அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெல்ல தெளிவா தெரிய வந்துரும். அப்படி தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கொஞ்ச நாள் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி வண்டியை ஓட்டிட்டு இப்ப திமுக கூட்டணியில் இருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் சேர்ந்திருக்கிறாங்க இந்த உலக மகா உத்தமர்கள். ரெண்டும் ஒண்ணுதான். நேரடியா பொள்ளாச்சிக்கு போறதுக்கு பதிலா புளியம்பட்டி வழியா பொள்ளாச்சிக்கு போயிருக்கிறாங்க. மத்தபடி இதுல எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. சரி, ஓகே. இப்ப அந்த கட்சிக்கு போய் அப்படி என்னதான் சாதிக்க போறீங்க? தமிழ் தேசியத்திற்காக போராட போறோம் அப்படின்னு இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறீங்க. ரைட்டு. அப்படி என்ன பெரிய போராட்டத்தை உங்களால செஞ்சிட முடியும்? எனக்கு சில எளிமையான கேள்விகள் இருக்கு, அதை மட்டும் கேட்கிறேன், முடிஞ்சா பதில் சொல்லுங்க. இப்ப சமூக நீதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, இதுல மாற்று கருத்து இல்லையே. ரைட். இந்த சமூக நீதிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது எது? ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தெலுங்கானாவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து அந்த முடிவுகளையும் வெளியிட்டுட்டாங்க. அந்த கணக்கெடுப்பை எடுத்தது யாரு? அந்த மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி. அவங்க ஒருபோதும் ஒன்றிய பாஜக அரசு தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும், அவங்க கிட்ட மட்டும்தான் அதற்கான அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அரசு எங்க கிட்ட ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பதற்கான அதிகாரம் இல்லை, ஒன்றிய பாஜக அரசு தான் அதை எடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து தங்களோட பொறுப்பை தட்டி கழிச்சுக்கிட்டே வராங்க. இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த வெற்றிக்குமரனோ, புகழேந்தியோ, இசக்கி கார்வண்ணனோ தெலுங்கானா மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடியும் போது, அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கும் போது உங்களுக்கும் இருக்கும் தானே, நீங்களும் எடுங்க அப்படின்னு வலியுறுத்தி பேச முடியுமா? பேசுவீங்களா? சரி, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப விடுங்க. தினம்தோறும் தமிழ்நாட்டின் மலைகள், கனிம வளங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் டன் வீதம் தொடர்ந்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுது. அதை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு உங்களால ஆளும் திமுக அரசிடம் கேள்வி எழுப்ப முடியுமா? கோரிக்கையாவது வைக்க முடியுமா? இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றதை கேட்கும் போது அடிவயிறு கலங்குது. ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன் இப்படியே போனா அடுத்த 30 வருஷத்துல தமிழ்நாட்டுல மழையே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அத்தோட நிக்காம இந்த கனிம வளத்துறைய ஐயா துரைமுருகன் கிட்ட இருந்து பறித்து முதல்வரே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இப்ப அண்ணன் வேல்முருகனோ இல்ல அந்த கட்சியில புதிதாக போய் இணைந்திருக்கின்ற வெற்றிக்குமரனோ, புகழேந்தியோ இதே கோரிக்கையை எழுப்புவதற்கு தயாரா? சொல்லுங்க. இந்த தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டின் சுற்றுச்சூழல் மீதும்
அக்கறை காட்டுவதுதான் உண்மையான தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்திற்காக போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் போய் இணைந்திருக்கின்ற இந்த உலகமகா உத்தமர்கள் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுப்பார்களா? பேசுவீங்க? சரிங்க, கனிம வள கொள்ளையை கூட விடுங்க. ஜனநாயக நாட்டிற்கு விரோதமான ஒன்று வாரிசு அரசியல். இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டா ஐயா கருணாநிதி இருந்தார், அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார். அவரு தன்னுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சரா ஆக்கிட்டார். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய மகன் இன்பநிதிய அரசியலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை இப்பவே தொடங்கிட்டார். இதை எதிர்த்து கண்டித்து பேசுவதற்கான துணிச்சல் அண்ணன் வேல்முருகனுக்கு இருக்கா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லணும். இதுவரைக்கும் அவரு இந்த வாரிசு அரசியலை எதிர்த்து பேசி இருக்கிறாரா? இல்ல அவராலேயே பேச முடியாத போது வெற்றிக்குமரனாலேயோ இல்லனா அவர் கூட சேர்ந்து இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கின்ற மற்றவர்களாலேயோ பேச முடியுமா? அட வாரிசு அரசியலை கூட விடுங்க, அது திமுகவோட உட்கட்சி பிரச்சனையா போயிடும். இந்த தமிழ்நாட்டையே சீரழித்துக் கொண்டிருக்கின்ற, தமிழர்களையே மழுங்கடித்துக் கொண்டிருக்கின்ற மது, இந்த செயற்கை மதுவை தடை செய்ய வேண்டும். மது விலக்கை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். செயற்கை மதுபானங்களுக்கு பதிலாக இயற்கையில் கிடைக்கின்ற பனங்கள்ளையும் தென்னங்கள்ளையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக பல லட்சம் பனைமர விவசாயிகளும் தென்னை மர விவசாயிகளும் பயனடைவார்கள் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து பேச முடியுமா? சொல்லுங்க, பேச முடியுமா? பேசுவீங்களா? முடியாதுல்ல. அப்புறம் எதுக்காக இந்த பில்டப்? தமிழ் தேசியத்திற்காக போராட போகிறோம், தமிழ் தேசியத்தை தூக்கி நிப்பாட்ட போகிறோம், உண்மையான தமிழ் தேசியவாதியான வேல்முருகனுடன் இணைந்து பயணிக்க போகிறோம். அவராலேயே இதையெல்லாம் பேச முடியல, நீங்க போய் கழட்டி கம்பு நாட்ட போறீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த நாடகம் நடிக்கிறதுக்கு எதுக்காக நீங்க தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக மாவீரர் நாள் கூட்டம் நடத்துனீங்க? அசிங்கமா இல்ல? மாவீரர்களோட பேரை சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? எந்த கட்சி நம்முடைய இனம் அழிந்து போவதற்கு துணை நின்றதோ அந்த கட்சி கூடவே போய் கூட்டணியில இருக்கிறீங்களே, உடம்பு கூசல? இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டு என்னமோ பெரிய யோக்கிய சீலர்கள் மாதிரி வந்து பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எக்கேடு கட்டாவது போங்க. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைஞ்சிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். கொத்தடிமையா இணைய போறதுக்காக எதுக்காக இவ்வளவு நாட்களாக காத்துக்கிட்டு இருந்தீங்க? இத முதல்லயே செஞ்சிருந்தா மாவீரர்களுக்கும் தேசிய தலைவருக்கும் அவமானம் ஏற்படாமல் இருந்திருக்கும். திமுகவிற்கு சொம்படிக்க போகும் நீங்கள் மாவீரர்களோட பெயரையும் தேசிய தலைவரோட பெயரையும் சொல்வதற்கு தகுதியுடைய ஆட்கள் தானா அப்படிங்கறத உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல உங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதாவது கட்சியை விட்டு விலகினதுல இருந்து நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானோ இதுவரைக்கும் உங்களை பத்தியும் நீங்க செஞ்ச தவறுகளை பத்தியும் பேசுனதே கிடையாது. அந்த தைரியத்துல அண்ணனை பத்தியும் கட்சியை பத்தியும் என்ன வேணும்னாலும் பேசலாம் அப்படின்னு வாய் துடுக்கா நடந்துக்காதீங்க. இல்ல நாங்க அப்படித்தான் பேசுவோம் அப்படின்னா அதற்கான எதிர்விளைவுகளும் ரொம்பவே கடுமையா இருக்கும். சரியா? போனீங்க, ஜால்ரா தட்டுங்க, 2-3 சீட்டு கூட கிடைச்சா தேர்தல்ல நின்னு பொழைச்சுக்கோங்க. சரியா? அதுக்காக தமிழ் தேசியத்திற்காக போராட போகிறோம் அப்படின்னு எல்லாம் பேசாதீங்க, கேவலமா இருக்கு. சரியா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கன், நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.